இந்த யூடியூப்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்கவங்க இடத்துல மட்டும் தான் சரியா வரும். நம்ம நெறைய பேர் பார்த்துருக்கோம். இப்ப இந்த வழக்கறிஞர் நான் என்னுடைய தொழிலுக்கே வரேன். இந்த வழக்கறிஞர்களை மாத்துவது. யூடியூபை பார்த்து ஒரு வழக்கறிஞரை மாத்துறது அப்படின்றது உடனடியா முடிவு எடுக்காதீங்க எப்பவுமே. ஏன்னா நானே அப்படிதான் வந்து சஜஷன் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு வழக்க வந்து ஒரு வழக்கறிஞர் நடத்திட்டு இருக்காரு. அது வந்து 2 வருஷம், 3 வருஷம் நடத்திட்டு இருக்கோம். நடத்தும்போது அவருக்கு அந்த வழக்கு பற்றிய விவரங்கள் எல்லாமே தெரியும். அதுக்கான மனு என்ன வந்திருக்கு, எதிர் மனு என்ன வந்திருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஆவண பட்டியல் என்ன, எதனால வந்து அது தள்ளி போகுது அப்படின்னு தெரிய வரும். அவ்வளவும் இருந்துட்டு, இது 3 வருஷம் இருக்கு, 4 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அதனால உடனடியா முடிச்சு குடுங்க. இன்னொரு அட்வொகேட் கிட்ட பேச போம்போது, அவர் வந்து இத குடுங்க நான் ஒரு 3 மாசத்துல முடிச்சு குடுத்துறேன் அப்படின்னு சொன்னா, உடனடியாவெல்லாம் அப்படி மாத்தாதீங்க. ஏன்னா அது வந்து பெரிய சிக்கல். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் நடத்திட்டு இருக்க விஷயம் முழுக்க அவருக்கு தான் தெரியும். சரி அப்படி மாத்தணும். அப்படி மாத்துறதுக்கான காரணமா வந்து ஒரு சிலர் வந்து நெறைய என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கறிஞர் சரியில்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியில்லன்றத தீர்மானிக்க முடியாது. வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நான் என்ன ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கிட்ட வர கிளையண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைக்காக தான் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் குடுக்குறோமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சொல்லக்கூடிய குறைகள வந்து கூர்ந்து கேட்டாலே போதும். அல்லது நமக்கு வழக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எந்த இடத்துல போயிருக்கு, எப்படி நடந்திருக்கு அந்த ஸ்டேஜாவது சொல்லணும். ஏன்னா, இந்த யூடியூப் பார்த்துட்டு நெறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. சார் என் கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த கேஸுடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம திரும்ப இணையத்தில பார்த்துட்டு இதான் உங்களுக்கு ஸ்டேஜ். இது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஒண்ணொண்ணா சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றதே வந்து கேட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க. இவ்வளோ பிரச்சனை நான் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட நான் சொன்னது கூட இல்லையே அப்படின்றாங்க. இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க வரும்போது அவங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்குங்க. ஏன்னா, மருத்துவர்கள் மாரி, மருத்துவர்கள் வந்து குடுக்குற மருந்து எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட அவங்களுடைய எதிர வரவங்களுடைய குறைகள, நோய்கள கேட்டுட்டு அவங்களுடைய அந்த குடுக்கக்கூடிய பதில் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஆறுதல் படுத்தும். அவங்களுடைய உடல் வலிய வந்து கொஞ்சம் குறைக்கும். அதே மாரி தான் நம்மகிட்ட வரவங்க வந்து மன வலியோட வராங்க. ஒரு வழக்கறிஞர்கிட்ட வரவங்க. நம்ம வழக்கு நடத்துறது மட்டும் இல்லாம, அந்த வழக்கோட சேர்த்து அவங்களுக்கான தீர்வுகள், அவங்களுடைய பிரச்சனைய கொஞ்சம் கேட்டு, அதுக்காக வந்து நெறைய நேரத்த ஒதுக்கி 24 மணி நேரம் உட்கார்ந்து அத கேட்டுன்னு இருக்கணும்ன்றது இல்ல. குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பிரச்சனைய சில நிமிடங்களாவது கேட்டு, இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இது எதனால இது இருக்கு? ஏன் தள்ளி போகுதுன்ற விவரத்தையாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும். அப்படி சொன்னா தான் அது சரியா இருக்கும். அதேபோல அந்த யூடியூப் பார்த்து முடிவு எடுக்கிறது. அதான் நான் கேட்டிருந்தீங்க. யூடியூப் அப்படின்றது ஒரு சமூக வலைதளம். இந்த வலைதளத்தில வந்து அவங்கவங்க இடத்துல இருந்து பேசுவாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பிராக்டிகலா சரியா வருமான்னா, வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது ஒத்துப்போலாம். இப்ப ஏதோ வந்து ஒரு சராசரி 10 கூட்டி 10ஆல வகுத்து வர மாரி ஒரு சராசரி. இந்த சராசரின்றது வந்து தெரியும் நெறைய பேருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வீட்ல 10 பேர் இருக்காங்க அப்படி வச்சுப்பேன். 3 பேர் 3 அடி. மீதி இருக்கிற 7 பேர் 6 அடி. அப்படின்னா, அந்த மொத்தத்தையும் கூட்டி 10ஆல வகுத்து வரது தான் சராசரி. சராசரிய வச்சு அவங்க வீட்ல இருக்கக்கூடிய உயரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டா என்ன வரும்னா, அந்த கணக்கு தான் இந்த யூடியூப் அப்படின்றது. அத வச்சு ஒரு முடிவு எடுக்காதீங்க. இந்த முடிவு யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய ஆலோசனை அப்படின்றது வந்து உங்களுக்கு பொருந்தலாம், அல்லது உங்களுடைய இன்னொருத்தருக்கு பொருந்தலாம். உங்களுக்கு பொருந்தாமல போகலாம். அதனால பிராக்டிகலா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க அந்த பிரச்சனைகள வந்து சரிபார்த்து எது சரி, எது சரியில்லன்றத இது யூடியூப்ல இருந்து ஆலோசனை எடுத்துக்கங்க. ஆலோசனைய எடுத்துக்கிட்டு பின்னர் முடிவெடுங்க. அதுதான் சரியா வரும். இத மட்டுமே வச்சு யூடியூப்ல சொல்லக்கூடிய விஷயங்கள், சமூக வலைதளங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள வச்சு மட்டுமே வந்து ஒரு முடிவு எடுக்கான வாழ்க்கையிலும் சரி, தொழில்லயும் சரி. ஏன்னா, இந்த மாதிரி நெறைய பேர் வந்து இதெல்லாம் பார்த்து முடிவு எடுக்கிறதுனால தான் விளம்பரங்கள் யூடியூப்ல வந்து பண இழப்புக்கான விளம்பரங்கள், அப்புறம் நெறைய சமூக வலைதளங்கள்ல பண இழப்புக்கான விளம்பரங்கள் எல்லாமே வந்து இத நம்பி தான் வருது. அதே மாரி குடும்பத்தில ஏகப்பட்ட பிரச்சனைகள திணிக்கக்கூடிய, பல்வேறு முடிவுகள் எடுக்கக்கூடிய நெறைய விஷயங்கள வந்து இதில தான் வந்து திணிக்கிறாங்க. அதனால இத பாருங்க, ஒரு ஆலோசனை எடுத்துக்கங்க. பிராக்டிகலா வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப சரியா இருக்கும். இத வந்து ஜஸ்ட் ஒரு ஆலோசனையா மட்டும் எடுத்துக்கங்க. இத வச்சு வந்து எப்பவும் முடிவு எடுக்க வேணாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜெகதீசன்.